வணக்கம். சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அதே போன்று திமுக அரசின் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசினார். இதனால் சட்டப்பேரவையில் காரசாரமான விவாதமானது நடைபெற்றது. கற்பனையான காரணத்தை கூறி மகளிருக்கு 5000 விடுவிக்கப்பட்டுள்ளதாக இபிஎஸ் அவர்கள் குற்றம் சாட்டினார். தேர்தல் பயத்தில் இரவோடு இரவாக 5000-ஐ திமுக அரசு விடுவித்திருப்பது என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக இந்த 5000 ரூபாய் கொடுத்தது தற்பொழுது சட்டப்பேரவையில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. வருவாய் பற்றாக்குறை இருக்கக்கூடாது, நிதி பற்றாக்குறை குறைப்பதற்கான வழிவகைகளும் வாங்கும் கடனை கட்டுப்படுத்தி திருப்பு செலுத்துவதற்கான வழிமுறைகளையும் கண்டறிந்து இருப்பதே அரசின் கடமை. வருவாய் பற்றாக்குறை இதுவரை இல்லாத அளவில் உயர்ந்திருக்கிறது என்றும் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசினார். தொடர்ந்து நிபுணர் குழுவின் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படவில்லை, உண்மைக்கு புறமான கருத்தை சொல்லி வங்கி கணக்கில் 5000 வரவு வைக்கப்பட்டது வேடிக்கையாக உள்ளது, இது அரசியல் பயத்தை காட்டுவதாக நினைக்கிறேன் என்று இபிஎஸ் பேசினார். ஒவ்வொரு ஆண்டும் கோடைகால சிறப்பு தொகை வழங்கப்படும், இதுவே புது திட்டம் என்று சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் தெரிவித்தார். அதிமுக கூட்டணியில் உள்ள பாஜக பீகார் மகாராஷ்டிராவில் வழங்கியது சூழ்ச்சி இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்ச்சி நிறைந்தவர்களுடன் நீங்கள் சேர்ந்தது நியாயமா என்று நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் எழுந்து கேள்வி எழுப்பினார். 10.5% இடஒதுக்கீட்டை அதிமுக 5 ஆண்டு காலத்தில் செய்திருக்கலாமே, இறுதியாக ஏன் அறிவித்தீர்கள் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் கேள்வி எழுப்பினார். திமுக தேர்தல் அறிக்கையில் பல முக்கிய அறிவிப்புகள் நிறைவேற்றப்படவில்லை, ஆட்சிக்கு வந்தால் 5 ஆண்டுகளில் 500 நாட்கள் சட்டப்பேரவை நடத்தப்படும் என கூறினீர்கள், இது போன்ற பல்வேறு முக்கிய விஷயங்களும் நிறைவேற்றப்படவில்லை என்று தற்பொழுது இந்த இடைக்கால பட்ஜெட் மீதான விவாதத்தில் வாதங்கள் நடைபெற்று வருகிறது. இதில் எதிர்க்கட்சி தலைவரை பொறுத்தவரை இந்த மகளிருக்கு 5000 ரூபாய் கொடுத்ததை தற்பொழுது இன்று மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவும் விவாதமாகவும் மாறி சட்டப்பேரவை வளாகத்தில் காரசார விவாதம் நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு அமைச்சர்கள் பலரும் எழுந்து கருத்துக்களை கூற முற்பட்டனர். தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் திமுகவையும் திமுக அரசையும் கடுமையாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசியது குறிப்பிடத்தக்கது.